வணக்கம் மக்களே, இன்று நம்ம எம்எஸ் வேர்ட் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டரை ஆன் பண்ணோடனே ஓப்பனிங்கில் இந்த ஸ்க்ரீன் தான் வரும். இந்த ஸ்க்ரீனை பேர் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்க்டாப்போட லெஃப்ட் கார்னரில் ஸ்டார்ட் பட்டன் இருக்கும், ரைட் சைடில் டேட் அண்ட் டைம் இருக்கும். இப்போ நம்ம எம்எஸ் வேர்டு எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டுன்னு கொடுத்தா கீழே சர்ச் பண்ணோம் அப்படின்னா வேர்டு அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியும் நாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட் பக்கத்தில் உள்ள சர்ச் பாரில் போய்ட்டு எம்எஸ் வேர்டு அல்லது வேர்டுன்னு டைப் பண்ணோன்னா ஒரு அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எம்எஸ் வேர்டோட அப்ளிகேஷன் விண்டோ. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத டைட்டில் பார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைட்டில் பாரோட ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ் அப்படின்னு 3 பட்டன்ஸ் இருக்கும். அந்த டைட்டில் பாருக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா மெனு பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெனு பார் டைட்டில் பார் கீழே தான் எப்போயும் இந்த மெனு பார் இருக்கும். இந்த மெனு பாரில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பார்த்திங்கன்னா ஃபைல் மெனு, ஹோம் மெனு, இன்சர்ட் அப்படிங்கிற மெனுலாம் இருக்குது. பேஜ் லேஅவுட், ரெஃபரன்ஸ், வியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மெனு பார். மெனு பாருக்கு கீழே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன டூல்ஸாக இருக்குது இல்லையா. இப்போ ஹோமை கிளிக் பண்ணிப்போம். இந்த ஹோமை கிளிக் பண்ணோடனே அதில் அந்த பேஸ்ட்டு, அப்புறம் போல்டு, இட்டாலிக் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாம் மெனு பார்னு சொல்லுவாங்க. மெனு பாருக்கு கீழே இது மார்ஜின் சொல்லுவாங்க. ஸோ இந்த சைடு மார்ஜின், இந்த மிடில் அந்த வெள்ளை கலரில் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம டைப் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இது டாப் மார்ஜின் சொல்லுவாங்க. இந்த டாப் மார்ஜின் போலவே லெஃப்ட் சைட்லேயும் மார்ஜின் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு கீழே தான் நம்ம எப்படி ஒரு பேப்பரை மடித்து எழுதுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயே நம்ம டைப் பண்ண முடியும். ஸோ இதில் ஒன்று பிளாக் கலரில் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதை இன்சர்ட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒன்று நகருது இல்லையா, இதை கர்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வேர்டை டைப் பண்ணிவிட்டு அது எப்படி ஃபார்மேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ என்ன வேர்டை நம்ம டைப் பண்ண போகிறோன்னு பார்த்தா அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டை நான் இப்போ டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி தமிழ்லையும் நம்ம கணினி அறிவியல் அப்படிங்கிற ஒரு வேர்டுலையும் நம்ம டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம இந்த வேர்டை டைப் பண்ணதுக்கப்புறம் தான் இதில் எப்படி டெக்ஸ்ட் எடிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பொதுவாகவே எம்எஸ் வேர்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது டெக்ஸ்ட் எடிட்டிங் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. ஸோ இதில் எந்த ஒர்க் டெக்ஸ்ட் எடிட்டிங் பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த இன்சர்ட்டிங் பாயிண்ட்டை எந்த வேர்டை செலக்ட் பண்ண நினைக்கிறோமோ அதோட பிகினிங்கில் போய்ட்டு அந்த கர்சரை வச்சுக்கிட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அங்கே போய்டும். ஸோ நம்ம மவுஸோட லெஃப்ட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோன்னா அது செலக்ட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம டைப் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டிஃபால்ட்டோட ஃபாண்ட்டை மாற்ற போகிறோம். ஸோ அந்த இதான் நம்ம இதை கிளிக் பண்ணோன்னா நிறைய ஃபாண்ட்டோட ஸ்டைல் இருக்கும். நமக்கு எந்த ஸ்டைல் தேவைன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபாண்ட்டோட ஸ்டைல் மாறிடுச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த 11 இருக்கு இல்லையா, அது சைஸு டிஃபால்ட்டு 11ல் இருக்குது. நம்ம என்ன சைஸ் வேணுமோ அதுபடி நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ பெருசாகவும் இருக்கும், சின்னதாக இருக்கும். பெரிய ஏயை நம்ம கிளிக் பண்ணால் பெருசாகிட்டே போகும். சின்ன ஏயை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது சின்னதாகிட்டே வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பீன் இருக்குது. பீனா போல்டு. நம்ம ஏற்கனவே ஷார்ட்கட் கீக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் பாருங்கள் தெரியும். பீனா போல்டு. பக்கத்தில் இட்டாலிக்கு கொடுத்தா அப்படின்னா அந்த வேர்டு அப்படியே ஸ்லாண்டிங் ஆகும். பார்த்தா தெரியுது இல்லையா. ஸோ இதுக்கு ஷார்ட்கட்டில் Ctrl+Iன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து யூனா அண்டர்லைன். அண்டர்லைனில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குது. நமக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த லைன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண வேர்டுக்கு கீழே நமக்கு அண்டர்லைன் ஆகிடும். அதே மாதிரி டெக்ஸ்ட்டோட ஃபார்மேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா, டெக்ஸ்ட்டோட ஃபார்மேட்டிங்கில் மொத்தம் 4 ஃபார்மேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா லெஃப்ட்டு, ரைட்டு, ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு 4 ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் டிஃபால்ட்டாக இது லெஃப்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா, ரைட். நம்ம இப்போ இதெல்லாம் பண்ணி பார்க்குறதுக்கு டெக்ஸ்ட்டு நமக்கு தேவை. அதில் நம்ம ஹெல்ப்பில் க்ரியேட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சம் கண்டென்ட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வச்சுட்டு நம்ம டெக்ஸ்ட் எடிட்டிங் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, நம்ம அதை செலக்ட் பண்ணிட்டோம். காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+Cங்கிறத கொடுக்கணும். இதை இப்போ நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V அப்படிங்கிறத கொடுக்கலாம்.
கொடுத்தோன்னா பேஸ்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா அந்த மெனு பார் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே பேஸ்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், ஹோம் பட்டனில் பேஸ்ட்டுன்னு இருக்கும். அதை கொடுத்தோன்னா இப்போ நம்ம அங்கே காப்பி பண்ண வேர்டு இங்கே காப்பி ஆகிடுச்சு. ஸோ இதுவும் நம்ம எம்எஸ் வேர்டில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது, கட் காப்பி பேஸ்ட்டு. இதுவும் பேசிக் எடிட்டு. இப்போ அலைன்மெண்ட்டை பொறுத்து 4 அலைன்மெண்ட் இப்போ சொன்னோம் இல்லையா, டிஃபால்ட்டாக லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு பேரா நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இந்த ரைட் அலைன்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே ரைட் அலைன்மெண்ட் ஆகிடும். ஸோ நடுவில் சென்டர், பேஜோட சென்டருக்கு அலைன்மெண்ட் வந்துடும். அடுத்து ஜஸ்டிஃபை பார்த்தோன்னா ஸ்டார்ட்டும் எண்டும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ கீழே உள்ள பேராவை பாருங்களேன், இது ஒரு லைன் குட்டையாக இருக்குது, ஒரு லைன் லென்த்தாக இருக்கு இல்லையா. இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஜஸ்டிஃபைன்னு கொடுத்தோன்னா ஆரம்பமும் ஸ்டார்டிங் இப்போ பார்த்திங்கன்னா மாறிடுச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி நமக்கு டிஃபால்ட்டாக செட் ஆகிடும். இது பேராகிராஃப் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று எம்எஸ் வேர்டில். பட் இது ஹோமில் நிறையா இருக்குது, நம்ம பேசிக்காக இது தெரிஞ்சாலே போதும். அதே மாதிரி இன்செர்ட் மெனு 2வது இருக்குது பார்த்தீங்களா, அது இன்செர்ட் மெனு. இந்த இன்செர்ட் மெனுவில் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒரு பிக்சரை இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு பாருங்கள், டேபிளை கிளிக் பண்ணி கீழே அந்த பாக்ஸஸ் எல்லாம் நமக்கு தெரியும், ஒரு 3 ரோ 3 காலம் வேணால் நாமளாக செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டேபிளை கிளிக் பண்ணி இன்செர்ட் டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எத்தனை ரோ வேணும் காலம் வேணும்னு நம்ம மென்ஷன் பண்ணி ஓகே கொடுத்தனாலும் நமக்கு ஒரு டேபிள் வந்து நமக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த இன்செர்ட்டில் இன்னொன்று முக்கியமாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பிக்சர் இன்செர்ட் பண்ணுறோம். அது பக்கத்துலேயே பிக்சர் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை கிளிக் பண்ணி நமக்கு என்ன பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை இன்செர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு நம்ம இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுவும் எம்எஸ் வேர்டில் ஒரு நம்ம முக்கியமாக தெரிஞ்சக்கூடியது. இது வந்து இன்செர்ட் மெனுவில் இந்த 2 ஆப்ஷனும் நம்ம மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ஓகேங்களா, ரைட்டு. அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் நிறையா இருக்குது. இதெல்லாம் பேசிக்காக நம்ம எக்ஸ்ட்ராடினராக போக போக கற்றுக்கலாம். அடுத்த மெனு பேஜ் லேஅவுட்டில், இந்த பேஜ் லேஅவுட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறையா இருக்குது. இதில் நம்ம ஓரியன்டட்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் 2 ஓரியன்டட், போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப்புன்னு இருக்கும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த வேர்டோட ஃபார்மட், அதாவது பேப்பரோட சைஸு. போர்ட்ரேட்னால் லென்த்தாக இருக்கும், லேண்ட்ஸ்கேப்னால் அதை அப்படியே தலைகளாக வச்சு, இதுதான் போர்ட்ரேட் மோடு. பார்த்தீங்கன்னா அது நமக்கு தெரியும், நார்மல் மோடில் இருக்கும். ஸோ அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். அதாவது நீளத்தை விட அகலம் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து போர்ட்ரேட் அப்படின்னு லேண்ட்ஸ்கேப் சொல்லுவாங்க. இதில் எந்த சைஸ் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது ஓரியன்டடில் இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ அதே மாதிரி போர்ட்ரேட்டில் கொடுத்தோன்னா நீளத்தை விட அகலம் வந்து அதிகமாக இருக்கும், நீளம் கம்மியாக இருக்கும். போர்ட்ரேட்னால் என்ன ஆகும், நீளம் அதிகமாக இருக்கும், அகலம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதுவும் நம்ம பேப்பரை செட் பண்ணுறது. இது இன்செர்ட் பேஜ் லேஅவுட்டில் நம்ம முக்கியமாக செட் பண்ணுறது. அதே மாதிரி அது பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா சைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த சைஸு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொதுவாக இந்த பேஜை நம்ம ஓப்பன் பண்ணோடனே முதல்ல பேஜோட சைஸு தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதில் கொடுத்துக்கலாம். இது பேஜ் பார்டர். இப்போ பேஜ் பார்டர் பார்த்திங்க அப்படின்னா அது பார்டர்னு இருக்குது. அதுவும் பேஜ் லேஅவுட் மெனுவில் தான். பார்டரை கொடுத்தோன்னா நிறையா டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் பார்டர்ஸ் இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற கொடுத்தோன்னா நமக்கு பேஜுக்கு பார்டருக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். பார்த்திங்கன்னா தெரியும், நான் 2-3 பார்டரோட ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அடுத்தப்போல் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த சைஸ் அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ண பேஜ் லேஅவுட்டில் அது ஒரு முக்கியமான ஒன்று. A4 சைஸை கொடுத்து தான் டிஃபால்ட்டாக நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது டிஃபால்ட்டாக A4 வச்சா தான் அது நம்ம டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட இன்னும் தொடர்ச்சியாக நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ இந்த ஒரு வேர்டை காப்பி பண்ணிட்டோம் இல்லையா, அந்த காப்பி பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ காப்பி பண்ணிட்டோம், செலக்ட் பண்ணிட்டோம். இதை காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+C அப்படிங்கிற கீவேர்டை கொடுக்குறோம், காப்பி ஆகிடும். இது எங்கே வேணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம இன்செர்ட்டிங் பாயிண்ட்டை கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணோம். பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்னது Ctrl+V அப்படிங்கிற கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இது பேசிக். இது மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. இதோட கண்டினியூட்டாக நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.